இந்தோனேசியாவில் செந்தானி மாவட்டத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்த கர்ப்பிணி ஒருவர் பிரசவ முயற்சியில் 4 மருத்துவமனைகளால் சிகிச்சை மறுக்கப்பட்டதால் பிறக்காத குழந்தையுடன் அவர் இறந்துவிட்ட துயர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. ஐரின் சோகோய் என அடையாளம் கூறப்பட்ட அந்த பெண் தனது குழந்தையை பிரசவிக்க தனது கிராமத்தில் இருந்து அதிகாலை 3 மணியளவில் விரைவு படகு மூலமாக முதலில் யுவாரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் தெரிவித்தனர். வயிற்றில் 4 கிலோ எடையுள்ள குழந்தை இருப்பதால் அப்பெண்ணுக்கு அறுவை சிகிச்சை தேவை என்பதால் சிகிச்சை வழங்க யுவாரி மருத்துவமனை அதிகாரிகள் மறுத்துவிட்டனர். பின்னர் அங்கிருந்து எபப்புரா மற்றும் டியான் ஹராப்பான் ஆகிய மருத்துவமனைக்கு ஐரின் கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அந்த இரு மருத்துவமனைகளும் சிகிச்சை வழங்க மறுத்துவிட்டன. பின்னர் பயங்கரா என்ற மற்றொரு மருத்துவமனைக்கு அப்பெண் அனுப்பப்பட்ட போதிலும் அங்கு பிரசவ அறுவை சிகிச்சைக்கு 8 மில்லியன் ரூபாய், அதாவது சுமார் 26,450 ரிங்கேட் வழங்குமாறு குடும்பத்தினரிடம் தெரிவிக்கப்பட்டது. பணம் செலுத்த முடியாததால் குடும்பத்தினர் ஜெயப்புரா வட்டார பொது மருத்துவமனைக்கு ஐரினை அழைத்து சென்ற போதிலும் வழியில் அப்பெண்ணும் அவரது பிறக்காத குழந்தையும் இறந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டதால் அவரது குடும்பத்தினர் பெரும் துயரத்திற்கு உள்ளாகினர். இதனிடையே அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்த மருத்துவமனைகளுக்கு எதிராக பப்புவா ஆளுநர் மேத்யூஸ் ஃபக்ரி தனது கோபத்தை வெளிப்படுத்தியுள்ளார். சூரியகோட்டி சமப்ரப நிர்விக்னம் குரு மே தேவ சர்வகார்யேஷு சர்வதா.